Excuse me, sir. May I come in? திருப்பூர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம அருணோதயா மால் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மால் நேற்று சாயங்காலம் 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டிங்கன்னா வீடியோவில் அடுத்தடுத்து இந்த மாலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு விசிட்டை போட்டுடலாம். ஃபஸ்ட்டாக நாம் உள்ளே வந்திருக்கிறது சினிஃப்ளெக்ஸுக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம். உள்ளே இன்னும் வரல, இப்போ தான் என்ட்ராக போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இனிமேல் பல்லடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வந்துட்டு படத்துக்காக திருப்பூருக்கோ இல்லை கோயம்புத்தூரை நோக்கியோ நீங்கள் பறந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. பல்லடத்தில் ஜிஹெச் பக்கத்தில் மாணிக்காபுரம் ரோடுன்னு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு இந்த அருணோதயா மாலை வந்து ரீச் பண்ணிடலாம். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நான் விசிட் பண்ண ஒரு vlog தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன். அப்படியே பேசிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மாலுக்குள்ளே என்ட்ராயிடலாம். மாலோட என்ட்ரன்ஸில் வந்து நிறைய க்யூட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எங்களெல்லாம் வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதான் மாலோட இன்டீரியர் டெக்கரேஷன். இன்டீரியர் வந்து ரொம்ப லைட்டிங்லாம் செமையாக இருந்தது. எக்ஸ்கலேட்டர், அதுக்கப்புறம் லிஃப்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி மாலை வந்து சினிப்ளெக்ஸை வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேடிக்கை பார்த்தது போதும், வாங்க ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே நுழையும் பொழுதுமே வந்துட்டு இந்த சைடில் வந்து இந்த ஃபுட் கார்னர்லாம் இருக்கும் இல்லைங்களா தேட்டரில், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மால் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எப்படி அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்குது. இதில் தேட்டரில் வந்து நீங்கள் எப்போ வந்து மூவிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் 10க்கு அப்புறம் உங்களுக்கு மூவிஸ் எல்லாமே வந்து புக் மை ஷோவில் அவைலபிளாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்க்ரீன் 1. இந்த மாலில் மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருந்தது சீட்டிங் கெப்பாசிட்டி. ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் இதோட சீட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த லாஸ்ட் சீட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காசு கொடுத்து படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல தேட்டருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேட்டரில் ஒரு டைமாவது நீங்கள் வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த சினிமா தேட்டர்களில் இருந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், சீட்டோட இதாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணும்பொழுது இது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் இந்த தேட்டருக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லாஸ்ட் சீட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த நம்ம கோக்கெல்லாம் வாங்கி நம்ம வைக்கிறது, நம்ம ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கெலாம் வந்து தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் மற்ற சீட்டும் இந்த லாஸ்ட் சீட் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற சீட்டில் வந்துட்டு நீங்கள் கோக் வைக்கிற அந்த பாட்டில் வைக்கிற அந்த ஒரு ஹோல் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கடைசி சீட்டில் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. யாரெல்லாம் இந்த தேட்டரில் படம் புக் பண்ணி போகிறீங்களோ மறக்காமல் லாஸ்ட் சீட்டில் ஒரு டைமாவது படத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்கள் இந்த தேட்டரில் வந்து கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து என்ட்ரானோம். படம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வழியை தான் வெளியே வந்தோம். இப்போ செகண்ட் ஃப்ளோரில் வந்து அடுத்ததாக நம்ம போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு நம்ம போக போகிறோம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம நிறைய தேட்டரில் வந்துட்டு சோஃபா சீட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஸ்க்ரீன் 2, இந்த ஸ்க்ரீன் 1க்கு எடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரீன் 2ல் இருக்கக்கூடிய சோஃபா சீட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த இடத்துல இருட்டாக தான் இருந்தது. இன்னொன்று அது சீட்டுமே பிளாக் கலர் சீட்டு, அதனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே சின்ன ஸ்க்ரீன் தான், பெரிய ஸ்க்ரீன்லாம் கிடையாது, ரொம்ப குட்டி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சின்ன ஸ்க்ரீன் தான். பட் ஆனால் வந்து இதுலையுமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட்ஸ் எல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அடுத்ததாக வந்து நம்ம என்னென்னா அடுத்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதுவுமே ஸ்க்ரீன் 1 கம்பேர் பண்ணும்பொழுது குட்டி தான். பட் ஸ்க்ரீன் 2 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சோஃபா சீட்டு, அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இன்டீரியரில் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட சீட்டிங் கெப்பாசிட்டிலையும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சோஃபாவில் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம முதலெல்லாம் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் படத்துக்கு வராது. காரணம் போப்பா 2 மணி நேரம் 3 மணி நேரம் முதுகு வலிச்சிரும், யார் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. சீட்டு வந்து மூமெண்ட் வந்து பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது, அலைன்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்லா சாஞ்சிட்டு நல்லா வீட்டில் நம்ம எப்படி கம்ஃபர்டபுளாக படம் பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு
ஃபீல்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பராக படம் பார்க்குறதுக்கு உகந்த தியேட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதுலேயும் வந்துட்டு நல்லா பிளாக் கலரில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் 3. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீனும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் அந்த லாஸ்ட் சீட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்ததான் வந்து இந்த ஃபுட் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது இந்த ஃபுட் கோர்ட்டு. இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்ட்ரு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாமே கவுண்ட்ரு தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா இன்னும் வந்து மால் ஓப்பன் பண்ணதுனால இன்னும் அங்கெல்லாம் ஷாப்பெல்லாம் இன்னும் பெருசாக எதுவும் வரல. பட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்ட் விஷயமா இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே இங்கே பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ட்ரு ஆகும்போது நிறைய தியேட்டர்களில் நம்ம பார்த்துருப்போம், அங்கெல்லாம் வந்துட்டு வெறும் பேனர் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து வெளி ஸ்க்ரீன் வச்சு பக்காவாக அந்த ட்ரெய்லர் வந்து ஓட விட்ட விஷயமா இருக்கட்டும், கார் பார்க்கிங் வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த கெப்பாசிட்டி அது வந்து வேறு லெவலு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு மெயினாக வந்து நம்ம ஒரு தேட்டரில் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்க்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஜோன் என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுள் ஜோன். அந்த ஜோன் வந்து எனக்கு அங்கே கிடைச்சது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த ஃபுட் கோர்ட்லேயே சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே போச்சு. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒன்றா காஃபி ஷாப் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இவங்க காஃபின்னு எழுதியிருக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இங்கே மேபி காஃபிலாம் உட்காந்து குடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லைனா கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த இதை பார்க்கும்பொழுது எனக்கு இங்கே கேம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா கார் பார்க்கிங் தான், எவ்வளோ கார் நிற்கலாம்னு பாருங்கள், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. இது இவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இதே மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். அவங்க அதை பண்ணணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போவாங்க. அண்ட் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனுமே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. எதை மாதிரி அப்படின்னா இந்த 2, 3, 4 பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருந்தது 5. ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்க்ரீன் 1 தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஸ்க்ரீனு. மற்ற ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது. ஸ்க்ரீன் 1க்கு அப்புறம் பார்த்தா அந்த 2வது ஸ்க்ரீனு ரொம்பவே குட்டியாக இருந்தது அப்படிங்கிறத பதிவு வச்சுக்கோங்க. இப்போ இதுலையுமே வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் சீட் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் சீட் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொன்றுலையும் அவங்க ஒவ்வொரு விஷயமே பார்த்தா பண்ணியிருந்தாங்க. அண்டு நீங்கள் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உட்கார்றதுக்கான ஒரு இடம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, லாபி கொடுத்துருந்தாங்க. இந்த லாபியுமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் ஓப்பனிங் அப்படிங்கிறனால நமக்கு முக்கியமான ஏரியா என்னென்னா சாப்பாட்டு ஏரியா. இங்கே சாப்பாடும் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, கடைசியாக பீடா போட்டு கிளம்பிட்டோம். மறக்காமல் இந்த வீடியோவை நோட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் அருணோதயா மல்டி சினிப்ளெக்ஸ் போகிறீங்களோ போயிட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா சூப்பரான vlogக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.